வெல்கம் டு தமிழ் ஜீனியஸ் 2.0. இன்னைக்கான வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டில்ஸ் கேம் தான் விளையாட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்னைக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஃபாரஸ்ட்ல பிக்னிக் போறாங்க. என்ன நேரமோ தெரியல அவங்களுக்கு ஃபாரஸ்ட்ல திடீர்னு ஜாம்பிஸ் ஆக்கிரமிச்சிருச்சு. அதாவது அவங்கள 3 ஜாம்பிஸ் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஜாம்பிஸோட ரொம்ப வேகமா வந்து பக்கத்துல இருந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள போறாங்க. ஸோ அந்த ஜாம்பிஸ் கொஞ்ச நேரத்துக்கு உள்ள வராம இருக்கிறதுக்கு அங்க இருந்த பலகையை யூஸ் பண்ணி அங்க உள்ள டோர்ல அடைச்சு வச்சிடுறாங்க. அந்த பலகை கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் ஜாம்பிஸ் உள்ள வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கிடையில அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் அங்க ஏதாவது வெப்பன்ஸ் இருக்கா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. முதலாவது உள்ள ஃப்ரெண்டுக்கு அங்க தேடி பார்த்ததுல வைக்கோல அரிக்கிற கம்பி இருக்கு. அதுக்கு அடுத்ததா இரண்டாவதா உள்ள ஃப்ரெண்டு தேடி பார்க்கையில அங்க ஒரு கன் இருக்கு. அந்த கன்ல 2 புல்லட் தான் இருக்கு. அந்த கன் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல ஷூட் பண்றப்போ 2 புல்லட்டும் ஒன்னா வெளியில வந்துடும். அடுத்ததா மூணாவதா ஃப்ரெண்ட் அங்க தேடி பார்க்கறப்போ அவங்களுக்கு ஒரு கட்டை கிடைக்குது. அந்த கட்டையில நெருப்பை ஏத்திடுறாங்க. அதுக்கு அடுத்ததா 4வதா உள்ள ஃப்ரெண்ட் ஜன்னல் வழியா தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜன்னல் வழியாவும் தப்பிச்சு போறாங்க. இப்போ இந்த சிச்சுவேஷனை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இங்க ஜாம்பிஸ் கொஞ்ச நேரத்துல உள்ள வந்துரும். இங்க உள்ள 4 ஃப்ரெண்ட்ஸ்ல எந்த ஃப்ரெண்டால தப்பிச்சு போக முடியும்? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நீங்க எல்லாரும் கெஸ் பண்ண மாதிரி கண்டிப்பா அந்த கட்டையில நெருப்பெறியதில்ல அந்த பொண்ணு தான் தப்பிச்சு போக முடியும். இது எப்படி நீங்க சிம்பிளா கண்டுபிடிச்சிருக்கலாம்னா, அந்த வைக்கோல் கம்பியை வச்சு கண்டிப்பா 3 ஜாம்பிஸை தாக்கு பிடிக்க முடியாது. அந்த கன்னை வச்சு ஒரு ஜாம்பியை தான் கொல்ல முடியும். ஸோ அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா நமக்கு தெரியும் எல்லா ஜாம்பிஸும் நெருப்புக்கு பயப்படும். ஸோ அந்த பொண்ணு தான் ஈஸியா தப்பிச்சு போக முடியும். இதே ஆன்சரை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க எல்லாரும் உண்மையில ஜீனியஸ் தாங்க. இந்த இடத்துல இப்போ 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேரும் பார்க்கறதுக்கு மனுஷங்க மாதிரி இருந்தாலும் ஆனா அந்த 2 பேர்ல ஒரு நபர் மட்டும் ரோபோ. அந்த 2 பேர்ல யாரு ரோபோன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம அதுல யார் ரோபோன்னு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். கண்டிப்பா அந்த புக்கு படிச்சுக்கிட்டு இருக்க 2வது பர்சன் தான் ரோபோ. ஏன்னா அவங்களோட வயிற்று பகுதியில் ஒரு பட்டன் இருக்கு. ஸோ அது ஆன் ஆஃப் பட்டனாவோட இருக்கலாம். ஸோ அதனால அவங்க தான் ரோபோ. இப்போ இந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் பார்க்கறதுக்கு அச்சஸ் எல்லாம் மனுஷங்க மாதிரி இருக்காங்க. ஆனா அதுல ஒரு ஆள் மட்டும் ரோபோ. இந்த 2 பேரையும் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு இந்த 2 பேர்ல யார் ரோபோன்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்க உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி, வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இந்த 2 பேர்ல செகண்ட் பர்சன் தான் ரோபோ. ஏன்னா அவரோட உடம்புக்குள்ள ஒயர் போகுது. ஸோ அவருக்கு சார்ஜ் தேவைப்படுறதுனால அவர் உடம்புல அந்த ஒயர் போயிருக்கலாம். ஸோ அதனால அவர் ஒரு ரோபோ. இந்த பிக்சர்ல பார்க்ல குழந்தைங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்க. மொத்தம் 4 குழந்தைங்க விளையாடுறாங்க. இந்த 4 குழந்தைங்களும் பார்க்கறதுக்கு அச்சஸ்லாம் மனுஷன் மாதிரி இருந்தாலும் ஆனா அதுல ஒரு குழந்தை மட்டும் ரோபோ. உங்களால இந்த 4 பேரையும் அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு இதுல யாரு ரோபோன்னு சொல்ல முடியுமா? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இங்க இந்த குட்டி பையன் தாங்க ரோபோ. ஏன்னா அவனோட கையை பார்த்தாலே தெரியும் அதுல உள்ள ஸ்டீல் தான் இருக்கு. அவனோட கையை முழுசா ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ அவன் தான் ரோபோ. இந்த பிக்சர்ல மொத்தம் 3 ஃபேமிலிஸ் இருக்கு. இந்த 3 ஃபேமிலிஸும் பார்க்க அச்சசலா மனுஷங்க மாதிரி இருந்தாலும் ஆனா அந்த 3 ஃபேமிலியில ஒரு ஃபேமிலி மட்டும் ரோபோ. அதுல எந்த ஃபேமிலி ரோபோன்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்க உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். முதலாவதா உள்ள ஃபேமிலி தாங்க ரோபோ. அவங்க நடந்து வந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலடி தடத்துக்கு பதில டயரோட ட்ராக் இருக்கு. ஸோ அதனால அவங்க ரோபோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. யாருக்கா ஷேர் பண்ணணும்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னா தமிழ் ஜீனியஸ் 2.0 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை இதுவரையும் பார்த்ததுக்கு உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரி வாங்க லாஸ்ட் ரெடில் என்னன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கான ரெடில். இந்த ரெடிலுக்கு நீங்கள் எதாவது ஆன்சர் பண்ண போகிறீங்க. இந்த ரெடியோட ஆன்சரை நீங்கள் இப்போவே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் கமெண்ட் செக்ஷன் அப்புறம் ஐ கார்டு இது மூணுலேயும் உள்ள லிங்க் மூலமாக இதோட ஆன்சரை இப்போவே தெரிஞ்சுக்கலாம். இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த பிக்சரில் மொத்தம் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரும் அக்குபஞ்சர் பண்ணுறாங்க. இந்த 2 பேரில் யார் இப்போ கொலையாளின்னு கண்டுபிடிச்சி உங்களோட ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நீங்க எல்லாரும் சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இதோட ஆன்சரை இப்பவே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன் அப்புறம் ஐ கார்டு இது மூணுலையும் காமனா ஆன்சர் ஃபார் லாஸ்ட் டேன்னு உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இதோட ஆன்சர் நீங்க இப்பவே தெரிஞ்சுக்கலாம். நம்ம போடுற வீடியோஸை நீங்க ஒரு நாள் முன்னாடியே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி டிஜி ஸ்பான்சரா ஆயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம போடுற வீடியோ எல்லாமே ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நாங்க இது மாதிரி தினமும் இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணி அதை நீங்க உடனே பார்க்கணும்னா மறக்காம தமிழ் ஜீனியஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரும். நம்மளோட தமிழ் ஜீனியஸ் 2.0 யூடியூப் சேனல்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி டிஸ்கிரிப்ஷன்ல தமிழ் ஜீனியஸ் 2.0 யூடியூப் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல்லையும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ரிடில்ஸ் வீடியோஸ் இருக்கு. நீங்க இந்த வீடியோவை இதுவரையும் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீடியோவை இதுவரையும் பார்த்ததுக்கு உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரிடில்ஸ் வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன்.